சண்டே ஸ்பெஷல் எங்கள் ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி, காரம், உப்பு இது மூணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சீரகம், மிளகு, துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த குழம்புக்கு பட்டை, கிராம்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். நான் மண்சட்டியில் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை ஸ்லிட்டாக கீறி விட்டு போடணும். அப்போ தான் வெடிக்காது. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயும் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கணும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு இனிப்பு தன்மையை கொடுத்துரும். மசாலா பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டியாகாது புளி ஊற்றிருக்கிறதுனால. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் மீனை போடணும். ஏன்னா மீன் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சீக்கிரம் வெந்துடும். பட் குழம்பு வந்து திக்காகாது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஜிலேபி மீன் எடுத்திருக்கோம். நீங்கள் வேறு எந்த டைப் மீனில் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறி விடக்கூடாது. இப்படி கைகளால் மட்டும்தான் குலுக்கி எடுக்கணும். ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுருந்த மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். சூடான சாப்பாடு, ஃப்ரை பண்ண மீன் குழம்பு. எங்களோட சண்டே லஞ்ச் இது தான். இந்த மீன் குழம்பு வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த குழம்பு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே சளி நல்லா க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.